Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Dear brothers and sisters, dear viewers, welcome to my channel. Yours simply Leah. இன்னைக்கு என்னுடைய வீடியோவில் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டர் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா வெல்லிங்டன்கிற ஸ்மால் சிட்டி தான். அது எங்கேயும் இல்லை, எங்கள் தமிழ்நாடு ஊட்டியில் லொக்கேட் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலிங்காக இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே நியூசிலாந்து போல காட்சி அமைக்கும் இந்த பிளேஸை தான் நாம் இப்போ டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணுங்க. ஆல்சோ தெரியாதவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. தமிழ்நாடோடைய கேபிட்டல் சிட்டியே சென்னை ஆகும். சென்னைங்கிற நேம் இப்போ ரீசெண்ட்லி தான் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிஃபோராக, அதாவது 1947 இருந்து சென்னைக்கு நேம் வந்து மெட்ராஸ் தான். ஸோ சென்னை தான் மெட்ராஸ். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி தான் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர்னு பேர் வந்திருக்கு. ரெஜிமெண்ட்டுக்கு அர்த்தம் என்னென்னா படைப்பிரிவு மையம்னு சொல்லப்படுது. தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கு எம்ஆர்சி கூட ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெல்லிங்டன் கேன்டோன்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1947 ஆக்குப்பை ஆன இந்த பிளேஸ் தான் இப்போது மிலிட்ரி ஹப்பாக டேக் பிளேஸ் ஆகுது. ஆல்சோ டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜாகவும் மாறியிருக்கு. ஹிஸ்ட்ரியில் பார்க்க போனால் இந்த சென்டர் வந்து ரீரைஸ்ட் ஆகியிருக்கு 1942 மதுக்கரையில். அதுக்கு பிஃபோராக வெல்லிங்டன்லேருந்து 1947 இது மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல 15 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஊட்டியில் இது லொக்கேட் ஆகியிருக்கு. எம்ஆர்சி மிலிட்ரி பேண்ட்ஸோட அசோசியேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிலிட்ரி பேண்ட் இந்த இந்தியன் ஆர்மின்னு கன்சிடர் பண்ணப்படுது. இந்த பேண்டில் ஒரு எலிஃபெண்ட் ஸ்டாண்டப் பொசிஷனில் இருக்குது, ப்ளஸ் 2 ஸ்வார்ட் கிராஸ் பொசிஷனில் இருக்குது. தமிழில் பக்காவாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டருக்கு சொல்லப்போனால் மதராசு படையணின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற நேச்சர் சீனிக் பார்த்தா சுப்ஹானல்லா, எங்கள் ஹார்ட் எப்போவுமே இறைவன் நல்லா படைத்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனிக் ட்ரீஸ், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை அட்மையர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் இறைவன் படைத்த இந்த நேச்சுரல் பியூட்டியை அட்மையர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சுப்ஹானல்லா, ஆல்வேஸ் இறைவன் ராக்கிங்னு கமெண்ட் பண்ணுங்கள்.